வணக்கம். பால்வினை நோய்களில் ஒரு டைப் உறுப்புக்களில் பாலின உறுப்புக்களில் வரக்கூடிய அக்கிகள் ஜெனிட்டல் ஹெர்பீஸ்ன்னு சொல்லுவோம். ஹெர்பீஸில் டைப் 1 ஓரல் ஹெர்பீஸ்ன்னு இருக்குது. டைப் 1 அது பால்வினை நோயில் வராது. அது பல நேரங்கள் நம்ம என்ன நினச்சிக்கோன்னா, நிறைய பேருக்கு வரும், சாதாரணமாக வரும். மேல் உதடு அல்லது கீழ் உதட்டில் சின்ன சின்ன கொப்பளங்களாக வரும். எலி இந்த பல்லி மூத்திரம் அது பட்டதுனால வந்ததுன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. பொதுவாக பல்லி மூத்திரத்தில் அப்படிலாம் வர்றதில்லை. இது ஓரல் ஹெர்பீஸ். அது பால்வினை நோய் அல்ல. ஆனால் ஜெனிட்டல் ஹெர்பீஸ் ஆணுறுப்பில் வரக்கூடிய நோய். இதே மாதிரி கொப்பளங்கள் சின்ன சின்ன கொப்பளங்களாக வெடித்து புண்ணாகி ஆறும். இது பால்வினை நோய். செக்ஸ்னால் மட்டும்தான் வரும். செக்ஸில் ஈடுபடும் போது வரக்கூடிய பல நோய்களில் இது ஒரு முக்கியமான நோய். இதை குணப்படுத்த முடியுமா? குணப்படுத்த முடியாது. இது சரி, ஒருத்தருக்கு ஆரம்ப கட்டத்திலே வந்துடுச்சு, அவர் மூலமாக ஒரு பார்ட்னருக்கு வருமா, மனைவிக்கு வருமா, கணவருக்கு வருமா? வரும். ஏன்னா இவங்க உறவு வைத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. என்றைக்காவது ஒரு நாள் அந்த புண்ணு இருக்கும்போது உறவு வச்சுட்டாங்கன்னா பார்ட்னருக்கு வந்துடும். சரி, மனைவிக்கு வந்துடுச்சு, என்ன பண்ணுறது? சில நேரங்களில் இது திரும்ப திரும்ப அபார்ஷன் போன்ற பிரச்சனைகளை கொண்டு வரலாம். ஆணுக்கு வந்தால் ஆணுறுப்பில் கொப்பளங்களாக வெடித்து புண்ணாகி வலிக்கும். ஒரு வாரம் கழித்து ஆறிடும். ஆனால் மருந்துகள் சாப்பிட்டாலும் கொஞ்சம் அதனுடைய வீரியம் குறையும், திரும்ப வந்துடும். முற்றிலுமாக அதை குணப்படுத்த முடியாது. பெண்களுக்கு என்னென்னா, திரும்ப திரும்ப அபார்ஷன் வரலாம், நம்பர் 1. இரண்டாவதாக, டெலிவரி பண்ணும்போது அவங்க கர்ப்பமாகி குழந்தை பிறப்பு இருந்ததுன்னா, அந்த பெண்ணுக்கு ஹெர்பீஸ் டைப் 2 இருந்ததுன்னா, ஜெனிட்டல் ஹெர்பீஸ் பிறப்புறுப்புகளில் வரக்கூடிய ஹெர்பீஸ் நோய் இருந்தால் டெலிவரி நார்மல் டெலிவரி இல்லாமல் சிசேரியன் பண்ணிடுறது நல்லது. நார்மல் டெலிவரி மூலமாக அது குழந்தைகளுக்கும் பரவக்கூடும். அதனால் சிசேரியன் பண்ணிட்டோன்னா அதை தடுக்க முடியும் நம்மளால். ஸோ ஜெனிட்டல் ஹெர்பீஸ் அப்படின்றது ஒரு பால்வினை நோய். ஓரல் ஹெர்பீஸ்ன்றது பால்வினை நோய் அல்ல. அதனால் டைப் 1 பால்வினை நோய் அல்ல. டைப் 2 பாசிட்டிவாக இருந்ததுன்னா அது ஜெனிட்டல் ஹெர்பீஸ் முக்கியமானது. அதை குணப்படுத்த முடியாது. ஆனால் உயிருக்கு ஆபத்து எதுவும் இல்லை. அது நம்ம கூட இருந்துக்கிட்டே தான் இருக்கும். வணக்கம்.